நல்லவனா இரு. ரொம்ப நல்லவனா இருக்கவே இருக்காத. ரொம்ப ரொம்ப தப்பு. ரொம்ப நல்லவன் ரொம்ப ரொம்ப தப்பு. அப்படின்னு நான் டாக்டர் கத்துக் குடுக்குறேன். நல்லா கவனிங்க. நல்லவனா இருக்கலாம். ரொம்ப நல்லவனா இருக்கும்போது நீ வஞ்சிக்கப்படுவாய், ஏமாற்றப்படுவாய், கஷ்டத்துக்குள் ஆளாவாய். இப்போ ஒரு குடும்பத்தில பார்த்தோன்னா, ரொம்ப நல்லவன்னு ஒருத்தன் இருப்பான். எல்லா குடும்பத்திலும் இருக்க மாட்டான். ஏதோ ஒருத்தன குடும்பத்தில இருப்பான். ரொம்ப நல்லவன். ரொம்ப ஜென்யூனா ஹெல்ப் பண்றவன். உண்மையான அன்பு வச்சிருக்கிறவன். ரொம்ப வெகுளியாவும் இருப்பான். இவன உலகத்த விட்டுருங்க. அவங்க குடும்ப மக்களே ஏமாத்துவாங்க. கூட பொறந்தவங்க அண்ணன், தம்பிங்களும் எல்லாருமே ஏமாத்திடுவாங்க. அப்போ அவனுக்கு ஒரு மனைவி இருக்கிறாங்க, குழந்தை இருக்கிறாங்கன்னா, அது கூட அவன் கேர் எடுக்காம, தான் அண்ணன், தம்பி, தங்கச்சி, அம்மா, அப்பான்னு சொல்லிட்டு பாசமாவே இருப்பான். ஆனா, அவங்க இவன் மேல அவ்ளோ பாசத்த காட்ட மாட்டாங்க. அவங்க வெறும் யூஸ் தான் பண்ணிப்பாங்க. அது இவனுக்கு தெரியவே தெரியாது. கொஞ்சம் பேர் உண்மையான பாசம் காட்டுறவங்களும் இருக்கிறாங்க. ஆனா, ஏமாத்துறவங்களும் இருக்கிறாங்க சொந்த குடும்பத்திலேன்றத நீங்க புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவே. இந்த வெகுளியா நல்லவனா இருக்கிறான் பாருங்க. அவன் ஒய்ஃப்க்கு கத்துக் குடுக்கும் எவ்ளோ. "ஏங்க எப்ப பார்த்தாலும் நீங்க அப்படி அவ்ளோ அன்பு காட்டுறீங்க. அவங்க தான் முக்கியம்னு வாழ்றீங்க. ஆனா அவங்க உங்கள ஏமாத்த தான் பார்க்குறாங்க. உங்களுக்கு அது புரியவே மாட்டேன்து" அப்படின்னு சொன்னா, "உனக்கு ஒண்ணும் தெரியாது கம்முனு இரு" அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப் சொல்றத, குழந்தை சொல்றத இக்னோர் பண்ணிட்டு, அவன் எல்லாமே எனக்கு எங்க அம்மா, எங்க அப்பா, எங்க அண்ணன், எங்க தம்பி, என் தங்கச்சி தான் சொல்லின்னு கிடப்பாங்க. கடைசி காலத்தில தெரியும் அவங்க ஏமாத்துறாங்கன்னு. இல்ல சில பேருக்கு தெரியாம கூட போயிடும். இதே கேரக்டர் சமுதாயத்திலேயும் நீ நெறைய ஏமாற்றப்படுவாய், வஞ்சிக்கப்படுவாய், நம்பிக்கை துரோகத்துக்குள் ஆவாய். நெறைய பேர் உன்ன ஏமாத்திருவாங்க. நீ ரொம்ப நல்லவனா இருந்தா. வாழ்க்கையில நீ ஜெயிக்கணும்னா கடினமா உழ. நீ தோக்கணும்னா ஒண்ணும் பண்ண வேணாம். இத பண்ணா போதும். ரொம்ப நல்லவனா இருந்தா போதும். தானாவே தோத்துருவ வாழ்க்கையில. தயவு செய்து நல்லவனா இருங்க. ரொம்ப நல்லவனா இருக்காதீங்க. நெறைய பேஷண்ட் நம்ம கிளினிக்ல பார்த்துருக்கேன். அவங்க மாறவே முடியல வந்து அழுவாங்க. அவங்கல்லாம் தயவு செய்து உடனே அப்பாயின்ட்மென்ட் பண்ணி நேரா வரணும். ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். முழுசா நீங்க கரெக்ட்டா ஒரு நல்ல லெவல்லயே இருக்கணும். எப்படி எப்படி ஏமாற இருக்கணுன்றத அழகா மாத்தி குடுத்துருவேன். அப்புறம் நீங்க உங்க குடும்பத்துக்காக கொஞ்சம் தயவு செய்து வாழ ஆரம்பிக்கிறீங்களா? பார்ப்போம்.